ஐயா வணக்கம். இவர் பொற்பனை முனி ஈஸ்வரர். இவர் சிவனுக்கு கொடப்பிடிக்கு பணியில் ரிஷியாக இருந்திருக்கார். வடநாட்டிலேருந்து தென்னாட்டுக்கு மார்க்கத்தில் வரும்போது பறக்குத்தட்டில் வருவாங்க தென்னாட்டுக்கு. அப்போ டெய்லி இதில் போகும்போது உள்ள ஒரு சுனை இருக்குது. அந்த சுனை தேவர்கள் கன்னிமார்கள் அந்த இது வனமாக இருக்குது. அதில் நீராடி குளிச்சுக்கிட்டே போயிருக்காங்க. இது காலப்போக்கில் இது டெய்லி நம்ம வாரமே இங்கே ஆள் நடமாற்றமாக இருக்கே, அந்த சுனையில் நடமாற்றமாக இருக்கே, யார் என்னென்னு இறங்கி கேட்கணும் அப்படின்னு நம்ம முனீஸ்வரர் கவனம் கீ நோக்கிருச்சு. ஆமாம், அந்த கொடப்பிடிக்கு பண்ணியிலேருந்து கீ நோக்கிருச்சு. அந்த ரதம் பாட்டு நம்ம அருந்தாங்கி ரோட்டு பக்கத்தில் திருவிடையாப்பட்டி காசிக்காக வீசங்கூடம் அந்த இடத்துல போய் எங்கள் கொடகார பையன் அப்படின்னு ஈஸ்வரன் காக்க இதோ பணம் மாதிரி நிற்கிறான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல எல்லா தேவர்கள் எல்லா முனிவர்களும் இறங்கி ஐயாவுக்கு அங்கே தீர்ப்பு வழங்குறாங்க. என் பணியிலேருந்து நீ தவறிட்ட, நீ பூலோகத்தில் பொன் பனையாறு காயும் கனியும் காய்ச்சி கொடுத்துக்கிட்டு பொன் பனையாறு அப்படின்னு சொல்லி வரத்தை கொடுத்துட்டாங்க. சிவன் கொடுக்குறாரு. வரத்தை கொடுத்த முடிக்கு நீ பொன் பணமரமாகவே இரு, பூலோகத்தில் நீ காயும் கனியும் காய்ச்சி கொடுத்துரு. உன்னை மனிதனால் எப்போ வணங்குறாங்களோ என்னுடைய சக்தி உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லத்துக்க ஈஸ்வரன். காலப்போக்கில் இந்த ஐயா தங்க பனையாகவே நிற்கிறாரு. இப்போ நொங்கு சாப்பிட்றோம்ல, அது மாதிரி டெய்லி ஒவ்வொரு கோல்டு கீழே விழுவோம். அப்போ இங்கே உள்ள வேடர்கள் அதை எடுத்துக்கொண்ட அரிசி பருப்பு பண்டமாற்ற முறைகள் வாங்கி சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. கலச மங்கலம்னு நம்ம புதுக்கோட்டை பக்கத்தில் காந்திநகருக்கு பக்கத்தில் கலச மங்கலம்னு இருக்குது. அப்போ பட்டணமாக இருந்திருக்கு. புதுக்கோட்டைக்கு தோன்றதுக்கு முன்னாடி கலசமங்கலம் அதுதான் பட்டணமாக இருந்திருக்கு. கட்டுடையான் செட்டியார் அவங்ககிட்ட போய் பண்டமாற்ற முறைகள் கொடுத்து அரிசி பருப்பு வாங்கி சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. காலப்போக்கில் நம்ம முனீஸ்வரர் ஐயா காலப்போக்கில் நம்ம பனையாகவே நிற்கிறோமே, நம்மளுக்கு என்ன ஒரு அப்படிங்கும்போது ராஜராஜ சோழனுக்கு முன்னாடி ஆண்டா சுந்தரபுரி சோழராஜன். ஆமாம், சுந்தரபுரி சோழராஜன். இப்போ நம்ம இந்த இடம் இப்போ 2300 வருஷம் காமிக்குது. ராஜராஜ சோழனை கணக்கு பண்ணோம்னா 1025 வருஷம் தான். இப்போ 1025 ஆமாம், அதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. அப்போ உடனே அந்த சுந்தரபுரி சோழராஜனுக்கு ஐயா ஒரு குஷ்டரோகத்தை கொடுக்குறாரு. குஷ்டரோகத்தை கொடுக்குறாரு, சோதிக்கிறாரு. நம்ம நாட்டே ஆள்றமே, நம்ம ஒரு வியாதியா, நம்ம தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு தான் வழி, நம்ம தற்கொலை பண்ணிக்கிறோம் அப்படின்னு போய் தற்கொலை பண்ணும்போது ஐயா போய் கண்ணில் போய் பிரதிஷ்டனை பண்ணுறாரு. தெறிக்க நோக்கி வாப்பா, அதுக்கு பக்கத்தில் பனை இருக்குது, பனைக்கு பக்கத்தில் சுனை இருக்குது, அந்த சுனையில் தீர்த்தம் ஆடிட்டா உனக்கு வியாதி மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு கனவுல நேரடியாக. உடனே யானை சேனை படையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. தஞ்சாவூர் பக்கத்தில் காட்டுனாலும் ஒரு ஊர் இருக்குது. எந்த திசையில் போகிறான் என்ன பண்ணுறான் அப்படின்னு தெரியாமல் இருந்தனால அங்கே மனித ரூபத்தில் போய் ஐயா போய் இந்த திசைக்கு வாப்பா அப்படின்ட்டுருக்காங்க. அந்த திசை கை காட்டினால் அந்த ஊர் அந்த ஊர் காட்டினால். இப்போ அந்த ஊருக்கு பேர் காட்டினார். அப்படியே வந்திருக்காங்க. அப்படியே ஆலாங்குடிக்கிட்ட வந்திருக்காங்க. ஆலாங்குடியில் ஒரு முனிவர் இருந்திருக்காங்க. அது ஆலாங்குடின்னு இருக்கு. அப்படியே பம்பன் காலனி ராஜா வீட்டு நாயை 10 கிலோ இருந்த முயல் கவத்துக்க அது என்னடா ஆச்சு கடிக்கிறதுக்கு வம்பா ஆச்சு. ராஜா வீட்டு நாயை அந்த முயல் 10 கிலோ இருந்தது கடிக்க போக இது வம்பன் என்னடா வம்பன்னு ஆயிடுச்சு. மானை கண்டது மானாம்பட்டி, மானை காயம்பட்ட இடம் காயாம்பட்டி. உடனே அதை இது பண்ணி தண்ணி விராட்சி எடுத்திருக்கு. அப்போ எங்கேயும் பார்க்குறாங்க, தண்ணியே இல்லை. ராஜா வீட்டு நாய் அந்த சுனையில் விழுந்து கூட்டியாந்து அந்த சுனையை காமிச்சிருச்சு. கூட்டியாந்து காமிச்சபடிக்கு அங்கே ராஜா அந்த தீர்த்தை தள்ளுறாரு. குஷ்டரோகம் மறைஞ்சிருச்சு. முக்கி எந்திரிக்கிறாரு, வியாதி மறைஞ்சிருச்சு. அந்த பக்கத்தில் ஒரு சுனை, அந்த கோட்டை இருக்குது 2.5 கிலோமீட்டர் சுற்றளவு. அந்த நடுவில் இப்போ இன்னும் இருக்குது சுனை.
அந்த சுனையில் ராஜா வந்து அதில் விழுந்து குளித்து அந்த வியாதி தீர்த்த இடம் அந்த இடம். உடனே வந்து ராஜா முக்கிய எந்திரிக்கும் போது ஐயா ஜெகஜோதி அந்த பனை காட்சி கொடுக்குது, தங்கப்பனை. தங்கப்பனை காட்சி கொடுத்த முடிக்கே உடனே வந்து இங்கே உள்ள வேடர்களை அந்த பனம்பழத்தை எடுக்கிறதுக்கு இங்கே வாங்கப்பா, இந்த பனை மரத்தெல்லாம் என்ன செய்கிறீங்க ஏது செய்கிறீங்க அப்படிங்கும்போது ராஜா கண்ணுக்கு தங்கமாக தெரியுது, பனைமரமாக தெரியுது. இதை கொண்டு நாங்கள் கலசமங்கலம்னு ஒரு கிராமம் இருக்குது, அங்கே கொண்டு கொடுத்து நாங்கள் பண்டமாற்ற முறைகள் செய்கிறோம், அரிசி பருப்பு வாங்கி வந்து சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்ட்டுருக்காங்க. இன்றைக்கி விருந்தாடியெல்லாம் நிறையா வந்திருக்காங்க, நீங்கள் வந்து நிறையா கேளுங்க கொடுக்குறாங்களேன்னு. இல்லை போய் கேட்ட முடிக்க இங்கே நாங்கள் பனம்பழத்துக்கெல்லாம் எதாவது கொடுக்க முடியாது, இதுதான் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ராஜா வந்து உடனே ஒரு இடநாள் விட்டு போகிறாரு. அங்கே போன முடியும் 999 பழம், 999 பழம் கோல்டு. உடனே அந்த பழத்தெல்லாம் பறிமுதல் பண்ணுறாரு. பறிமுதல் பண்ணி இந்த கோட்டை இன்னும் இருக்குது, அந்த கோட்டை அந்த பனைமரம் உயரத்துக்கு அந்த கோட்டை இருக்குது. 2.5 கிலோமீட்டர் சுற்றளவு அந்த கோட்டையை கஜனாவை போடுறாரு. இந்த பணம் எங்கேயும் மறைஞ்சிடக்கூடாது அப்படின்னு அந்த கோட்டையை போடும்போது அந்த கோட்டை வந்து உடனே வந்து அந்த ராஜாவுக்கு வியாதி மறைஞ்ச ஒருபாடு என்ன வழிபாடு பண்ண சொன்னாங்க, சிவா வழிபாடு பண்ண சொன்னாங்க. அதை மறந்துட்டார். உடனே தடப்புலாம் கஜனாலாம் ரெடி பண்ணுறாரு. உடனே வந்து அரண்மனைக்கு வந்து இங்கே பால் வரணும். அரண்மனைக்கு பால் வரணும்னா நம்ம பாரதி ஸ்கூலு இடைய வயல் பக்கத்தில் அங்கிட்டு பாரதி ஸ்கூல் அறந்தாங்கி ரோட்டில் இருக்குது. அங்கேருந்து அரண்மனைக்கு பால் வரணும். உடனே வந்து அரண்மனைக்கு பால் வர்றதுக்கு வந்து தட்டி விட்டு அபிஷேகம் ஆகிரும். இந்த பணம் மறைஞ்சிருச்சு. மறைஞ்சி சுயம்பா வந்து அங்கே முளைச்சிருச்சு. திருவரங்குளம் அரங்கோலிங்கம் பெரிய நாயகி அம்மன் சுயம்பு அந்த இடத்துல வந்து தட்டி விட்டு அபிஷேகம் ஆயிடுச்சு. அபிஷேகம் ஆன பிற்பாடு இந்த சிவன் கோயில்களை வந்து இந்த ஏரியாவில் சரௌண்டில் பார்க்குறாங்க, எங்கேயுமே இல்லை. பிரதம்பா கோயிலெல்லாம் இப்போ இடையிட்டு வந்தது, ராஜா காலத்தில் வந்தது. அதுக்கு முன்னாடியே இல்லை. உடனே இந்த ராஜாவுக்கு வந்து வியாதி மறைஞ்ச பிற்பாடு என்ன வழிபாடு சொன்னாங்க, சிவன் வழிபாடு. உடனே வந்து இந்த சிவன் இந்த பணம் மறைஞ்சு அங்கே சிவன் ஆகிருது. அரண்மனைக்கு பால் வர்றதில்லை. உடனே வந்து அங்கே வந்து ராஜாவே ஒரு நாள் யானை சேனைப்படையெல்லாம் எடுத்துகிட்டு போய் நானே இன்றைக்கி பல்லாக்கில் தூக்கிட்டு வரேன் அப்படிங்கும்போது உடனே யானை பல்லாக்கில் தூக்கிட்டு வரும்போது தட்டி விட்டு அங்கனே அபிஷேகம் ஆகிருது. உடனே ராஜா கோபம் கொண்டு அந்த பீடத்தை சிதைச்சிறாரு. அது சிவனும் தெரியாமல் சிதைச்ச முடியும். அங்கே போனவங்களுக்கு எல்லாருக்கும் கண்ணு தெரியாமல் போகுது. அப்படி போகும்போது அப்போ வந்து வணிகம் செய்கிற ஒரு எஸ்சி ஆளுகள் இன்னமும் அந்த கோயிலுக்கு மரியாதை வந்து இந்த எஸ்சி ஆளுகள் தான். நம்ம கோயில்பட்டின்னு சொல்லி முகாம் பக்கத்தில் இருக்குது. அவங்களுக்கு தான் பரிவட்டம்லாம் கட்டி எல்லா முறைகளும் அவங்களுக்கு தான் செஞ்சு அந்த தேரை வடத்தை இழுப்பாங்க. அப்போங்கம்மா உயிர் உண்டாக்குனது வந்து அவங்க அப்படிங்க. திருவிடங்க அந்த வழிபோக்கு வரும்போது திருவிடங்க சொல்லுங்கள், கண்ணு பிரதிஷ்ணை ஆகிறேன், உங்களுக்கு வந்து கண்ணு தெரிஞ்சிருங்க முன்னாடி இலதலையில் வச்சு அந்த வாணிகம் செஞ்சவங்க இடையில வரும்போது அந்த ராஜாட்ட சொல்லியிருக்காங்க. உடனே இலதலையில் வச்சுருக்காங்க. கண்ணு பிரதிஷ்ணை ஆயிடுச்சு. பிரதிஷ்ணை ஆனபடிக்கு ஐயா காட்சி கொடுக்குறாரு. காட்சி அங்கே ஈஸ்வரனாக இங்கே முனியாக இருக்கார். பொற்பனை அப்படின்னா பொன் பனையாக இருந்தனால பொற்பனை. கோட்டை 2.5 கிலோமீட்டர் சுற்றளவு பொற்பனை கோட்டை. இங்கே முனியாக இருக்கார், அங்கே ஈஸ்வரனாக இருக்கார். அதுதான் பொற்பனை கோட்டை முனி ஈஸ்வரன். ஆமாம். இவர் வந்து பணம்னா ஒரு நாட்டுக்கு செல்லாமல் இருக்கும். கோல்டு வந்து எல்லா நாட்டுக்குமே செல்லும். இவர் தங்க பணமரமே இருந்தவர். அப்படிங்கும்போது இவர்கிட்ட என்ன வேண்டுமோ எல்லாம் நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணி கொடுவாங்க. இவர் வந்து காவல் தெய்வம். புதுக்கோட்டை பிளான் நாங்கள் 16 வீதினாவே ஐயா வச்சு தான் எதையுமே செய்வாங்க. ஆமாம். இன்னமும் வந்து புதுக்கோட்டையில் வந்து எது கட்டடங்கள் கட்டினாலும் சரி, அதிகாரி யார் என்ன செஞ்சாலும் சரி, அதிகாரிகள் ஜாயின் பண்ணாலும் சரி, வாங்கினாலும் சரி, இங்கே வந்து ஐயா வழிபட்டு தான் ஒவ்வொன்றும் செய்வாங்க. இவர் வந்து காவல் தெய்வம். இங்கே வந்து சிங்கப்பூர், மலேசியா எல்லா நாட்டிலேருந்து வந்து இங்கே குலதெய்வமாக வச்சு வழிபடுவாங்க. எல்லாம் சிறப்பாக அவங்களுக்கு என்ன வேண்டுதல் பண்ணுறாங்களோ அது உடனே சக்ஸஸ் ஆகும். கிளிக் பண்ணுங்கண்ணே. இவர் வந்து பொற்பசுரருக்கு வந்து தங்கை முறை பொற்பனை காளி அம்மன். ஆமாம். இந்த வளைவியெல்லாம் வந்து ஆகாமல் இருக்கவங்க வந்து இந்த வளைவியெல்லாம் வந்து வேண்டுதலுக்கு நல்லபடி ஆகி திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் உண்டாகி இந்த வளைவியெல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் வேண்டுதல் அதெல்லாம் சக்ஸஸ் பண்ணி செஞ்சது தான். இந்த கோயில் தலை விருட்சகம் வாழை மரம்.
இது கோயில் விருட்சகம் பாலை மரம். பாலை மரம் இது 6 தலைமுறைக்கு மேலே உள்ள மரம். ஆமாம், இது வந்து எப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த மரத்து இலையை கொடுப்போம். இந்த மரத்து இலையை சாப்பிட்டாங்கன்னா அந்த குழந்தை பாக்கியம் உண்டாகும். இது வந்து பொற்பனை காளிங்க வந்து காளி அம்மன். அதே மாதிரி இந்த ஒரு நம்பிக்கைகளை வந்து என்னுடைய சொத்தை எடுத்துக்கிட்டு அவங்க அவரிச்சுக்கிட்டாங்க, எங்களுக்கு வந்து நியாயத்தை கேட்கணும் அப்படின்னு ஒரு பழி போடும்போது நியாயத்தை கட்டுப்படும், நியாயத்துக்கு கட்டுப்படும். நம்ம மேலே தவற வச்சுக்கிட்டு நியாயத்தை கேளுனா கேட்காது, நியாயத்துக்கு கட்டுப்படும். அதுதான் இங்கே வந்து பெரும்பாலும் வந்து ஐயாவுக்கு வேண்டுதல் வந்து இந்த கிடாவெட்டு பூஜைகள் வந்து மிக சிறப்பாக நடக்குது. நைட்டு பூஜை வந்து செம்பிளி கிடா வெட்டுவோம். அது வந்து 12 மணிக்கு கிடா வெட்டி ஒரு 4 மணி 5 மணிக்கு சாப்பாடு பண்ணுவோம். பகலை வெள்ளாட்டா கிடாயும் வெட்டி ஆம்பளால் பொம்பளால் எல்லாமே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி அதுவும் செய்வோம். இங்கே பெரும்பாலும் வந்து கிடாவெட்டு பூஜை தான். இந்த சூலாயுதம்லாம் வச்சுருக்கனால அவங்கவுங்க கோரிக்கை. இந்த மணியெல்லாம் வந்து இந்த குழந்தைகள் வந்து பேசாமல் இருக்காங்க, அதுக்காண்டு இந்த பிரார்த்தனை வைக்கிறாங்க. இந்த மணி ஃபுல்லாக இந்த கிடக்கிற மணி ஃபுல்லாக எல்லாமே பிரார்த்தனை ரிலீஃப் ஆகி நல்லா சக்ஸஸ் ஆன பிற்பாடு தான் செய்கிறாங்க. அதனால இங்கே என்ன வேண்டிக்கிறாங்களோ நல்லபடியாக இருக்கும். அது மாதிரி எதுக்கே உள்ள சூலாயுதம் வந்து அது மாதிரி வேண்டுதல். ஆமாம், எதுக்கு இது வந்து காவல் தெய்வங்க என்ன நினைக்கிறாங்களோ நல்லபடியாக இருக்கும். பொறுப்புனை மட்டும் தான் வந்தீங்க, அவர் தான். நம்மளுக்கு தெரிஞ்சதை சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இங்கே இருக்க ஒரு மண். ஐயா, இது வந்து மதுரை வீரன் கீழே உள்ள சுவாமி வந்து முத்தாள் ராவுத்தர். அந்த மல்லிகைப்பூ போட்டிருக்குது முத்தாள் ராவுத்தர். அவர் வந்து எப்படின்னா சித்தில் சிறந்தவர். எப்படின்னா இவர் நம்ம புதுக்கோட்டை மகாராஜாவுக்கு வந்து நம்ம பொற்பனை முனீஸ்வரர் வந்து குலதெய்வம். அப்போ வந்து இந்த ராஜாவுக்கு பிறந்த நாளுங்கும்போது புத்தாம்பூர் ராவுத்தரும் புல்லாமுடிதி கல்லரும் மாமச்சின முறையில் கூப்பிட்டுக்குருவாங்க. அப்போ வந்து ஆமாம், அப்போ என்ன மாப்பிள்ளை குடத்தில் அப்படின்னு ஒரு பாய் கேட்குறதுங்க, பசு நெய்யில் செஞ்ச நெய் பலாரம் கொண்டு போகிறப்பா மன்னர்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படிங்க. சரி ஒன்று கொடுத்து பாருங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு இல்லாதது அது வந்து முடியாதான் இருக்கும், எனக்கு இல்லாதது முடியாதான் இருக்கும் அப்படின்னு மந்திரத்தில் சொல்லிட்டாரு. அங்கே அந்தந்த ஊர்கள் பரிசுகளை வந்து வாசித்து பார்த்துருக்காங்க. அந்த புல்லாமுடுதி கல்லர் வந்து கொண்டு போகும்போது என்னப்பா குடத்தில் இப்படி கொண்டாந்துருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது, ஐயா நான் பசு நெய்யில் கொண்டாந்தாங்கய்யா, இந்த பாய் ஒன்று கேட்டாருங்கய்யா, நான் கொடுக்கலைங்கய்யா, அவர் மந்திரத்தில் ஏதோ அதை முடியாகிட்டாங்கய்யா அப்படின்னு சொல்லதுங்க. உடனே ராஜா வந்து அவரை கூப்பிடுங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுங்க. உடனே ராஜா கூப்பிடும்போது என்னப்பா இப்படி செஞ்சிட்டிங்களே, நீ ஊருக்கே ராஜாயா, நான் உலகத்துக்கே ராஜா, எனக்கு இல்லாதது உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதுங்க. உங்கள் தெய்வத்தெல்லாம் பிடிச்சி கட்டிடுவேன் அப்படிங்கிறதுங்க. அப்போ வந்து எல்கை தெய்வம் வந்து சிங்கமுத்து ஐயனார், வேட்டை பெருமாள், தடிகொண்ட ஐயனார் எல்லா தெய்வத்தையும் பிடிச்சி நான் உர குத்து வைப்பேன் அப்படின்னா அந்த அவர் சொல்லதுங்க துமுறா. அப்போ முடிஞ்சால் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஐயா ராஜா சொல்கிறாரு. அப்போ வந்து சிங்கமுத்து ஐயனார், தடிகொண்ட ஐயனாரெல்லாம் கூப்பிட்டு மந்திரத்தில் கூப்பிட்டு அப்படியே நிற்க வைக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு பெரிய ஒருத்தர் இருக்கார், அவரை கூப்பிடுங்க நாங்கள் வந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லதுங்க. உடனே ஐயா தூத்துக்குடி துறைமுகத்தில் வந்து பூஜையில் வந்து இன்னமும் அந்த ஆர்பூரில் வந்து அவங்களுக்கு பூஜை கொடுக்குறாங்க. அப்போ வந்து அங்கே பூஜை தவத்தில் இருக்கும்போது மந்திரத்தில் இருக்கும்போது அந்த பாய் வந்து மக்களை வந்து வந்த பாய் அப்போ வந்து மந்திரத்தில் இருக்கும்போது கேலி கப்பல் இல்லாமல் அடிச்சிட்டாரு. அவருக்கு அடித்த முடிக்கு நம்ம மாடர்ன் ஸ்கூல் பக்கத்தில் மச்சுவாடின்னு இருக்குது, அங்கே நான் முத்தாள் ராவுத்தர் கோவில்னு இருக்குது, அதுதான் சமாது. பாரம்பரியமாக சொல்ல கதைகள், தாத்தா பாட்டுங்க எங்கள் அப்பா எல்லாம் சொல்ல கதைகள். அப்படிங்கும்போது அந்த ஐயாவோட வந்து இந்த மந்திரம் செய்வனை ஏவல் பில்லி எதுவுமே எடுப்படாது. ஒரு உதாரணத்துக்கு தான் இங்கே பாய் இருக்கார். பாரம்பரியமாக சொல்ல கதையில் நாங்கள் சொல்கிறோம். அவர் வந்து இங்கே வந்து இது வச்சுருக்காங்க. ஆமாம், இங்கே நாங்கள் முன் மரியாதை முன் சந்தனை கொடுக்குறோம். அவங்க வந்து எல்லாருமே வணங்குவாங்க, சாமி கும்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆமாம். என்ன சொல்கிறீங்க இப்போ இது தாற்பூரியம் இது மாதிரி வந்து ஆதி காலத்துலேருந்து இப்போ சமயபுரம் திருச்சிக்கு சமயபுரம் மாதிரி புதுக்கோட்டை ஏரியாவுக்கு ஆமாம் காவல் தெய்வம் எல்லா நாட்டிலேருந்து எல்லா இதுலேருந்து வந்து வழிபடுறாங்க. அவங்கவுங்க கோரிக்கை என்ன நினைக்கிறாங்களோ அதை சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாம் நல்லபடியாக இருங்க. ஒரு சக்தி வாய்ந்த தெய்வங்கள் என்ன வேண்டுறாங்களோ அவங்க வீட்டில் அவங்களுக்கு வீடு கொடுக்குறாப்புல. அது மாதிரி உடல் சரியில்லை அப்படிங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குறாங்க. அவங்க ஒவ்வொன்றும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் கொடுக்குறாங்க. திருமணம் ஆனவங்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்குறாங்க. அப்படின்னு பல பரிகாரங்களுக்கு இது வந்து ஒரு குருதலம் மாதிரி.
ஆமாம் எல்லாம் நல்லபடியாக இருக்குது. வந்து எவ்வளோ தூரம் கோட்டைக்கு? ஆமாங்க, இந்த 2.5 கிலோமீட்டர் சுற்றளவுங்கய்யா. பக்கத்தில் இங்கேருந்து ஒரு 100 மீட்டரில் இருக்குது. 2.5 கிலோமீட்டர் சுற்றளவு வண்டி சக்கர வடிவத்தில் இருக்குது. அகல் ரீசெண்டாக இப்போ 2300 வருஷம் காமிக்குது அந்த கோட்டை. இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயருக்கு முன்னாடி அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க. அகழ்வாராய்ச்சி பண்ணி பழைய பொருள்கள்லாம் எடுத்திருக்காங்க. அப்போ அரண்மனைகள், அந்த ஆண்ட ராணிகளுடைய பொருள்கள், பழைய இரும்புகள் இதில் ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. இந்த உள்ள வந்து இப்போ மறுபடியும் இப்போ ஒரு பண்டு ஒன்று ஒதுக்கி இப்போ மறுபடியும் பண்ண போகிறாங்க அகழ்வாராய்ச்சி. ஆமாம், இப்போ கோயில் வந்து இப்போ பணி செய்ய போகிறான், கோயில் கட்ட போகிறான். அதுக்கு ஐயா தான் வந்து எல்லாம் நடத்தி கொடுக்கணும். இப்போ இது வந்து காவல் தெய்வம்னால, காட்டு தெய்வம்னால அப்படி இருக்குது. எல்லா மக்கள் வந்து வணங்கட்டும், எல்லாம் நல்லபடியாக இருக்கும். கோயில் வந்து நல்லா எல்லா மக்களுக்கும் அடிப்படை வசதிகள்லாம் வேணும். மண்டபம்லாம் வேணும், அது மாதிரி எல்லாம் வேணும். எல்லாம் நல்லபடியாக எல்லா பக்தரும் வரட்டும். கண்டிப்பாக. ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி.